கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை மூலமாக நம்மை வாழ வைக்கிறார். அந்த வார்த்தையை கொண்டு நான் இதையெல்லாம் உனக்கு செய்து தருவேன், இதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று அவர் வார்த்தை மூலமாக நமக்கு எல்லாத்தையும் செய்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, நம் தேவன், தேடி வந்த தேவன் ஒரு மனுஷனுக்கு தெரியல, அவனுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும் தெரியல. ஆனால் அவர் பாருங்க கற்றுக் கொடுக்குறார். இப்படி இரு, இப்படி நடந்து கொள், இப்படி நாவை கையாளு, எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல இருக்கணும், யாரிடம் பேசணும், எப்படி உன்னுடைய நாவை கையாள வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவன் இதைத்தான் தேடி வருகிறாருங்க. உங்களை தேடி வருகிற காரணம் என்ன? அவர் உங்களை வழிநடத்த, உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளெல்லாம் நீக்கி நிறைவாக்கி உங்களை மகிமையை கொண்டு வந்து அவருடைய மகிமை உங்கள் மூலமாக விளங்க வேண்டும். இதைத்தான் அவர் தேவன் வருகிறார். மற்றவர்கள் பார்த்து நானும் இருக்கிறதான் செய்தேன், நானும் படிச்சிருக்க தான் செய்தேன், ஆனாலும் அவனுக்கு இல்லாத, அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கே இல்லை அப்படின்னு அவன் வியக்க வேண்டும். அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். உங்கள் மேல் அவருடைய மகிமை விளங்க பண்ண அவர் விரும்புகிறார். அதனால தான் தேவன் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதங்கப்பா. அவர் சொல்றார், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி இருக்கிறேன், நீர் என்னை விரும்பினீர், என்னை தேடி வந்தீர், என்னை தேர்ந்தெடுத்தீர், எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர், இந்த சரீரம் நான் நமக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆகையால் அவர் சொல்றார் பாருங்க, உன்னுடைய ஜெபத்தில் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. உனக்கு என்ன வேணும்? நான் உன்னை விரும்பியிருக்கிறேன், நீ என் பிள்ளையாக, என்னை தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், என்னை நீ விரும்பி என்னுடைய வார்த்தையை நீ கையாண்டு என்னுடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுக்கிறாய், எல்லா காரியம் செய்கிறாய். மற்றபடி நீ ஏன் கவலைப்படுற? சுத்திரத்தோடு சொல்லு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்குள்ளே அந்த மகிமை தந்து நான் உன்னை பிரகாசம் பண்ணுவேன், ஒளி வீச செய்வேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புத தேவன் பாருங்க தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது நம்முடைய மனம் எவ்வளோ அழகாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் டெய்லி கேட்கணும். வார்த்தைகளை கேட்க 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 நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், ஒன்றுக்கு கவலைப்படாதப்பா அவர் சொல்லுவார். மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் சொந்தத்தில் வர பிள்ளைகள் ஏதாட்டும் ஒரு சோகமாக இருக்கும், கவலைப்படாதப்பா, பெரியப்பா நான் இருக்கிறேன், சித்தப்பா நான் இருக்கிறேன், சித்தி பெரியம்மா அக்கா உறவு நான் இருக்கிறேன்டா, உனக்கு என்ன வேணும், உனக்கு நான் ஏதாட்டு வாங்கி தரணுமா, ஏதாட்டு செய்யணுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதே போல் நாமே இந்த மாதிரி செய்கிறது நம்ம பரமபிதா நம்மை கைவிடுவார், ஒரு நாள் விட மாட்டார். நம்மை விண்ணப்பத்தோடு அவரிடம் செலுத்தும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். இந்த விண்ணப்பத்தை கேட்குற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எப்பொழுதும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து இதை செய்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து அவர் சொல்ல, உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் செய்யுங்க. என்னிடத்தில் சொல்லுப்பா, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறாய், நான் உன்னை கைவிடுவானா, விடமாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டால் இந்த அண்டா சராசரி படைத்தவர் உங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறார். இந்த தேவன், விண்ணப்பத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.